ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்களோட பாண்டிச்சேரி ட்ரிப்பில் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் பற்றின ரிவ்யூ. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் ப்ளசன்ட் இன். இந்த 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 ஹோட்டலுடைய அவுட் சைட் வியூ தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த ஹோட்டல் ஸ்ரீ சப்தகிரி ஹோட்டல் குரூப்ஸோடைய ஒன் ஆஃப் தி ஹோட்டல். இது எங்கே இருக்குன்னா ரெங்கப்பிள்ளை ஸ்ட்ரீட், எம்ஜி ரோடு ஏரியா, பாண்டிச்சேரி. இதுதான் இதனுடைய லொக்கேஷன். இது கேஎஃப்சிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. இதுதான் அதனுடைய லேண்ட்மார்க்கு. இது பக்கத்துலேயே டோபோ கிரில் சிக்கன் கடையும் இருக்குங்க. அதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ தான் நம்ம உள்ளே என்ட்ராகிறோம். இதுதான் அவுட் சைடு. உள்ளே என்ட்ரானோடனே ஒரு ரிசப்ஷன் ஏரியா, நல்லா சோஃபாலாம் போட்டு நல்லா ப்ளசன்டபுளாக இருக்குது. உள்ளே நுழைஞ்சோடனே ஏசி தான் இருக்குது. ஸோ இதுதான், இதுக்குள்ளே மேலே ஏறி தான் நம்ம இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5 கண்ட்ரியோடைய கிளாக்ஸ் வச்சுருக்காங்க. 5 கண்ட்ரியோடைய டைமிங்ஸுமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ லெஃப்ட் சைட் கட் பண்ணி போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வர்றதே ஒரு டைனிங் ஹாலு. இங்கே தான் வந்து இந்த ஹோட்டலுடைய ஸ்பெஷல் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட். அந்த காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கே தான் டைனிங் ஹால், இந்த டைனிங் ஹாலில் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நல்லா ஒரு 10 பேர் 15 பேர் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல டைனிங் ஹாலு. நாங்கள் இங்கே 2 நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம். 2 நாள் மார்னிங்குமே 2 நாளுக்குமே எங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டை தான் ப்ரொவைட் பண்ணாங்க இங்கே. ஃபஸ்ட் டே வந்து நல்ல வெரைட்டியாக பொங்கல், பூரி, இட்லி, ஊத்தப்பம், கேரட் ஆனியன்லாம் போட்ட ஊத்தப்பம், அப்புறம் வந்து சாம்பார், சட்னி, இதெல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. வடை, பூரி எல்லாமே லைவாகவே நம்ம சுட சுடவே வந்து நமக்கு வந்து போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் கட் ஃப்ரூட்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க, சாலட்ஸ் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. காஃபியோ டீயோ ஏதோ ஒன்று நம்ம கேட்குறது கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே ரொம்பவே குவாலிட்டியாக இருந்தது ஃபுட்டு. நிஜமாகவே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டுன்றதுனால, ஃப்ரீயாக கொடுக்குறன்றதுனால வந்து எதுலேயுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. டேஸ்ட்டில், குவாலிட்டியில் எதுலேயுமே வந்து காம்ப்ரமைஸே பண்ணல. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்களுக்கு பூரிக்கு பதிலாக ஆலு பராத்தாவும் அந்த கட் ஃப்ரூட்ஸுக்கு பதிலாக வந்து ஆம்லெட், ப்ளைன் ஆம்லெட்டும் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைக்குமே நான் அதை தான் யூஸ் பண்ணேன். குழந்தைக்குமே வயிற்றுக்கு நல்லாவே ஒத்துக்குச்சு. ஸோ நல்லா ஹைஜீனிக்காக செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுருந்தாங்க. நல்லா ஹைஜீனிக்காகவே ப்ரொவைட் பண்ணாங்க. இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம நடந்து போனோம் அப்படின்னா இது கிரவுண்ட் ஃப்ளோர்ஸில் ரூம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் ஒரு 10 ரூம்ஸ் இருக்குது. நாங்கள் தங்கியிருந்தது வந்து செகண்ட் ஃப்ளோரில் வந்து எங்களுக்கு ரூம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே லிஃப்ட் வசதியுமே இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளோர்ஸ்லேயுமே வாட்டர் கேன்ஸ் வச்சுருந்தாங்க. நல்லா மினரல் வாட்டர் குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியான வாட்டர் தான் வச்சுருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே எமர்ஜென்சி ஃபோன் வச்சுருந்தாங்க அண்ட் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் எல்லாமே இருந்தது. சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக வச்சுருந்தாங்க. அண்ட் அப்பப்போ வந்து ரூம்ஸையும் வந்து க்ளீன் பண்ணுறாங்க. நம்ம வெளியில் போயிட்டால் கூட வந்து டெய்லியுமே க்ளீன் பண்ணிடுறாங்க. என்ன வேல்யூபிளான திங்ஸ் எதையுமே வச்சுருக்க வேணாம்னு சொல்லி அவங்களே வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் வந்து சேஃப்டியாகவே இருக்குது. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமு. ஸோ உள்ளே என்ட்ரான உடனே ஒரு டிவி யூனிட், ஆப்போசிட்டில் வால் மவுண்ட் ஆகிருக்கு ஏசி, தென் கீழே வந்து ஒரு டீப்பா, அண்ட் அங்கேயே வந்து ஒரு டபுள் பெட்டு, 2-3 பேர் வந்து நல்லாவே தூங்குற மாதிரி வந்து ஒரு டபுள் பெட், சூப்பரான ஒரு மயில் போட்ட ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம், ஆப்போசிட்லேயே சைட்லேயே வந்து 2 சைட்லேயும் ஒரு காஃபி டேபிள்ஸு, தென் ஈஸியாக வந்து ஃபேன் லைட்ஸ்லாம் அக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து 2 சைடுமே வந்து ஸ்விட்சஸ்ஸு, 2-வே ஸ்விட்சஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபுல் ரூமே வந்து எல்லோயிஷ் லைட்லேயே தான் வந்து நல்லா ப்ளசன்டபுளாக இருக்குது. கெட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் வந்து ஜக் வித் வாட்டர் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
2 வாட்டர் பாட்டில்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நம்ம கேட்கும்போதும் கொண்டு வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க வாட்டர் பாட்டிலு. ஸோ வெளியிலையும் மினரல் வாட்டர் இருக்கிறதுனால நம்மளுக்கு கூட வந்து ஃபில் பண்ணிக்கலாம். சார்ஜிங் போர்ட்டும் வந்து ரெண்டு வச்சுருந்தாங்க சார்ஜிங் போர்ட்டு. சைட்லேயே வந்து ஒரு டைனிங் ஏரியா, ஒரு டைனிங் டேபிள் அண்ட் 2 சேர் போட்டு டைனிங் ஏரியா. ஸோ டைனிங் ஏரியாவையும் பெட்ரூமையும் பிரிக்கிறதுக்காக செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரீன் போட்டு நல்லா லக்ஸூரியஸாக வச்சுருந்தாங்க. அப்படியே சைடில் போனோம் அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், கபோர்ட் அண்ட் ட்ரெஸ்ஸிங் ஏரியாவோட ட்ரெஸ்ஸிங் டேபிள், கபோர்ட், தென் பாத்ரூம் டாய்லெட்டு. ஸோ எல்லாமே ரொம்ப நீட்டாக நல்லா க்ளீனாக இருந்தது. எதுவுமே வந்து அழுக்காக இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஸோ நல்லா நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க. நாங்கள் செக்இன் பண்ணும்போதே வந்து உள்ளே ஃபுல்லாகவே தொடச்சி தான் வச்சுருந்தாங்க. ஈரமாக தான் இருந்தது ஆக்சுவலாக. ஸோ நான் கேட்டதுக்கு வந்து நம்ம முன்னாடியே வந்து தொடச்சிட்டோம், திரும்ப நீங்கள் கெஸ்ட்டு உள்ளே வர்றதுனால திரும்ப வந்து மாப் பண்ணோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பாத்ரூம், நல்லா ஸ்பேஷியஸான பாத்ரூம், நல்லா க்ளீனாகவே இருந்தது. சோப்பு, அப்புறம் ஷாம்பூஸு, டவலு எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ இந்த சைடு வந்து விண்டோவில் பெரிய விண்டோ, இந்த சைடு வந்து அவ்வளோ ஒன்றும் வியூ இல்லை. ஸோ அதனால் நான் காட்டலை பெருசாக. இது வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் தேர்ட் டே நாங்கள் ரூம் வெக்கேட் பண்ணும்போது தான் எடுத்தோம். ஸோ எங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள்லாம் பேக் பண்ணி வச்சுட்டோம். பாப்பா பாருங்கள் சிரிச்சிட்ருக்கா. இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தா, அவங்க அப்பா அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தா. இப்போ பாருங்கள் சிரிச்சிட்ருக்கா. ஃபோனை பார்த்தோன்னே இந்த பசங்களுக்கெல்லாம் வந்து போஸ்ட் கொடுக்கணும்னு தோணிடுதுப்பா. ஸோ இங்கே வந்து நல்லா க்ளீனிங் சர்வீஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரூம்ஸ் எல்லாமே ப்ளசண்ட்டாக இருக்குது. அந்த ஹோட்டலோட பேருக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஹோட்டல் ப்ளசண்ட்டாக இருக்குது. நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா கூட வந்து உடனே வந்து சரி பண்ணி கொடுத்துட்றாங்க. ஏசி வந்து எங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ சொன்ன உடனே வந்து சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்லா பெரிய ரூமுங்க. நாங்கள் வந்து ரொம்பவே பெரிய ரூம் தான். எங்கள் பாப்பா வந்து நல்லா அங்கே எங்கேயும் ஓடி விளையாடிட்டு இருந்தா. அவளுக்கு வந்து அவள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருந்தது, இந்த மாதிரி இருந்தது அவளுக்கு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள். இதோட இந்த ஹோட்டலுடைய டேரிஃப் பார்த்திங்க அப்படின்னா, நாங்கள் வந்து மேக் மை ட்ரிப் மூலமாக வந்து புக் பண்ணியிருந்தோம். அதோட டேரிஃப் டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் தரோம். இவங்க இங்கே வந்து டேரெக்டாகவும் புக் பண்ணலாம். இங்கே ஃபோன்லேயும் புக் பண்ணலாம், டேரெக்டாகவும் வந்து புக் பண்ணலாம். ஆக்சுவலாக நாங்கள் ஆப் மூலமாக புக் பண்ணதுனால வந்து எங்களுக்கு செக்இன் செக் அவுட் டைமில் வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா 12 to 12 மட்டும்தான், 12 to 11 தான் வந்து செக்இன் செக் அவுட் டைம். 23 hours தான் கொடுத்துருந்தாங்க. இதே வந்து நீங்கள் டேரெக்டாக புக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து டேரிஃப் ஜாஸ்தி. ஆனால் வந்து செக்இன் செக் அவுட் டைமில் வந்து நம்ம எப்போ செக்இன் பண்ணுறோமோ அதுலேருந்து 24 hours வந்து நம்ம செக் அவுட் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குறாங்க. இருந்தாலுமே செக் அவுட் டைமில் நம்ம கேட்டோம் அப்படின்னா 1 or 2 hours வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்காங்கங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு வந்து ஓகே 1 or 2 hours தங்கிக்கோங்க அப்படின்னு தான் சொன்னாங்க அவங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஒன்றும் பெருசாக தெரில. நல்லா வந்து கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. இந்த ஹோட்டல்லேருந்து எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருந்ததுங்க. மணக்குள விநாயகர் டெம்பிளாக இருக்கட்டும், ராக் பீச்சு, எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸாகவே இருந்தது. ஃபஸ்ட் டே வந்து நாங்கள் இதெல்லாமே கவர் பண்ணோம். ஸோ நடந்தே தான் போயிட்டு வந்தோம் நாங்கள். நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் வந்து பைக் எடுத்து தான் வந்து எல்லாமே சுற்றி பார்த்தோம். ஸோ பைக் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோவில் வருது. நீங்கள் தேவைப்படுறவங்க பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள், எல்லாருமே பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கொஞ்சம் சாக்லேட் அது தாடி இது தொட்டு உன்ன அம்மா விட்டுடுவேன்.
அமௌண்ட்